இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தீவை பத்தின கதை இல்ல. பல ஆயிரம் வருஷமா வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இனத்தோட வாழ்வா சாவா போராட்டத்தை பத்தி. ஆமாங்க, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற கிரேட்டர் நிக்கோபார் திட்டமும் அங்க இருக்கிற ஷோம்பென் மக்களும் இப்ப பெரிய விவாத பொருளா மாறி இருக்காங்க. ஏன் இந்த திடீர் பதற்றம்? முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசு கிட்டத்தட்ட 72,000 கோடி ரூபாய் செலவுல கிரேட்டர் நிக்கோபார்ல ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கொண்டு வர போறாங்க. அங்க ஒரு சர்வதேச துறைமுகம், விமான நிலையம், மின்சார நிலையம், ஒரு புது நகரத்தையே உருவாக்க போறாங்க. ஆனா இதுக்காக அந்த தீவோட 130 சதுர கிலோமீட்டர் காடுகளை அழிக்க போறாங்க. இது காடுகளையும் பழங்குடி மக்களையும் அழிச்சு அதானி போன்ற பெரிய தொழிலதிபர்களுக்கு லாபம் சேர்க்கும் ஒரு முயற்சி அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கடுமை குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இது வெறும் மரங்கள் இல்ல, ஒரு இனத்தோட அடையாளம். சரி, முதல்ல அந்தமான பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்தமான் நிக்கோபார்ல மொத்தம் 836 தீவுகள் இருக்கு. ஆனா இதுல 38 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. இதோட இயற்கை அழகுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க இருக்கிற மரங்கள், பவளப்பாறைகள், அப்புறம் சேடல் பீக் போன்ற உயரமான மலைகள்னு இது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். சரி, நாம பேசுற இந்த திட்டங்கள் எல்லாம் எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேட்டர் நிக்கோபார் தீவுல. இது கிட்டத்தட்ட 1045 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்திலேயே இதுதான் மிகப்பெரிய தீவு. இதோட 85% பகுதி அடர்ந்த வெப்ப மண்டல காடுகளால சூழப்பட்டிருக்கு. இதுதான் ஷோம்பென் மக்களோட புகலிடம். இந்தியாவோட தென்கோடி முனையான இந்திரா பாயிண்ட் இந்த தீவுல தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியாகணும். இந்த தீவோட பெரும்பகுதி கிரேட்டர் நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கவும் படுது. ஆனா இனிமேல் ஷோம்பென் மக்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது பாதுகாப்பில்லாத பகுதி. ஏன் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த தீவுல காலம் காலமா வசிக்கக்கூடிய மக்கள். இவங்க கிரேட்டர் நிக்கோபார் தீவோட அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆறுகளுக்கு பக்கத்துல சின்ன சின்ன குழுக்களா வாழறாங்க. இவங்க தென்கிழக்கு ஆசிய முகச்சாயல் கொண்ட மங்கோலாய்டு இனத்தை சேர்ந்தவங்க. சரி, இவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மொழி பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. ஆனா மத்த தீவு மக்கள் கிட்ட இவங்க சைகை மூலமாகவும் சில சத்தங்கள் மூலமாகவும் தான் தொடர்பு கொள்றாங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட மக்கள்னு சொல்றாங்க. யாரையும் அவங்க கிட்ட அண்டவும் விட மாட்டாங்க. இவங்க இன்னும் கற்கால வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேட்டையாடுறது, தேன் சேகரிக்கிறது, இதுதான் இவங்களோட வேலை. அந்தமான்ல மொத்தமா 6 பழங்குடி இனங்கள் இருக்காங்க. அந்தமானிஸ், ஓன்கே, ஜாரவா, சென்டினலிஸ். இவங்க தான் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அப்படியே மீறி யாராவது அந்த தீவை நெருங்கினா விஷம் தோய்ந்த அம்புகளை வீசுவாங்க. இப்ப நம்ம பேசுற ஷோம்பென் மக்கள் தான் கிரேட்டர் நிக்கோபார்ல இருக்கவங்க. இது இல்லாம நிக்கோபாரிஸ் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு நவீன உலகத்தோட இணைஞ்சு வாழ்றாங்க. இப்ப ரொம்ப கவலைப்படுற விஷயமா என்ன இருக்குன்னா ஷோம்பென் மக்களோட நோய் எதிர்ப்பு சக்தி தான். அவங்க பல ஆயிரம் வருஷமா தனிமைப்பட்டு வாழ்றதுனால அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்கிற வைரஸ், பாக்டீரியாக்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஒரு சின்ன சளி, காய்ச்சல் வந்தா கூட அந்த இனமே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க வாழற இடத்துக்கு நம்மள விடவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா 2014 மக்களவை தேர்தல்ல தான் ஷோம்பென் மக்கள் முதல்ல வாக்களிச்சாங்க. 15 பேர் காட்டை விட்டு வெளியில வந்து கேம்பல் பே வாக்குச்சாவடியில தங்களோட ஜனநாயக கடமையை ஆத்தினாங்க. மிகப்பெரிய விஷயமா இது பேசப்பட்டுச்சு. இவங்க பொதுவாவே வெளி உலகத்தோட நேரடியா பேசுறதில்ல. வனத்துறை அதிகாரிகள் காட்டோட எல்லையில இவங்களுக்கு தேவையான கத்திகள், துணிமணிகள், பாத்திரங்களை எல்லாம் வச்சிருவாங்க. ஷோம்பென் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போயிடுவாங்க. 2004 வருஷம் சுனாமி வந்தப்ப இவங்களோட இருந்த தொடர்பு முழுசா துண்டிக்கப்பட்டுடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஷோம்பென் மக்கள் இந்த சுனாமியில இறந்து போயிட்டாங்க, முழுசா அந்த இனமே அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. அந்த மக்கள் இயற்கையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. கடல் பின்வாங்க வச்சே ஆபத்தை உணர்ந்து மலை உச்சிக்கு போய் தப்பிச்சிட்டாங்க. இது உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ
திட்டம் என்ற பெயர்ல அரசாங்கம் அவங்க உலகத்துக்குள்ள நுழையறத எப்படி எடுத்துக்க போறாங்க? உண்மையை சொல்லணும்னா ஷோம்பென் மக்கள் இந்த திட்டத்தை பத்தி எதையுமே இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கல. அவங்க கிட்ட யாரும் கருத்து கேட்கவும் இல்ல. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட இருப்பிடத்தை பாதிக்காத அளவுக்கு தான் திட்டம் இருக்கும்னு சொல்லுது. ஆனா அவங்க வேட்டையாடுற இடத்துல கப்பல் முனையம் வந்தா அவங்க எங்க போவாங்க? இதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட கேள்வி. அந்தமான்ல எவ்வளவோ தீவுகள் இருந்தாலும் ஏன் கிரேட்டர் நிக்கோபாரை தேர்ந்தெடுத்தாங்க? காரணம் அது அமைந்திருக்கக்கூடிய இடம். இது மலாக்கா நீர்ச்சந்திக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. உலகத்தோட கடல் வர்த்தகத்துல பெரும்பகுதி இந்த வழியா தான் நடக்குது. அங்க ஒரு துறைமுகம் அமைஞ்சா இந்தியாவோட பொருளாதாரம் சிங்கப்பூருக்கு இணையாவோ இல்லைன்னா அதை விட வேகமாவோ வளரும். பாதுகாப்பு ரீதியா சீனாவுக்கு செக் வைக்க இது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்றாங்க. இந்தியா ஒரு வல்லரசா மாறணும்னா கடல் வழி வர்த்தகத்துல நமக்கு ஒரு வலுவான பிடி வேணும். ராணுவ ரீதியா இந்த இடத்துல இருந்து சீனாவோட கப்பல்களை கண்காணிக்கணும். மலாக்கா நீர்ச்சந்தி வழியாதான் சீனாவோட 80% போக்குவரத்து நடக்குது அப்படின்னு வெளியில சொல்றாங்க. உள்ளுக்குள்ள வேற ஒரு காரணம் இருக்குன்னு தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. அதானி குழுமம் இந்த திட்டத்தோட ஒரு பகுதியான சர்வதேச சரக்கு கப்பல் முனையத்தை கட்டி இயக்க அதிக ஆர்வம் காட்டி வர்றாங்க. இதன் மூலமா ஏற்கனவே இந்தியாவோட பல துறைமுகங்களை கட்டுப்படுத்துற அதானி குழுமம் உலகளாவிய கடல் வர்த்தக பாதையிலையும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும். அதாவது சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு துறைமுகங்களுக்கு இணையா ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையத்தை இந்தியாவிலேயே உருவாக்குறது மூலமா அதானி குழுமத்தோட லாபமும் சந்தை மதிப்பும் பல மடங்கு உயரும் அப்படின்னு கணிக்கப்படுது. கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் மூலமா பல லட்சம் கோடி வருமானமும் ஆயிரக்கணக்கான வேலையும் கிடைக்கலாம். ஆனா இது காலம் காலமா அந்த தீவுல வாழக்கூடிய ஷோம்பென் மக்களோட உயிரை பணயம் வச்சுதான் வரணுமா? இல்ல அவங்களையும் பாதுகாத்து இந்த வளர்ச்சியை அடைய முடியுமாங்கிறது தான் இப்ப இருக்க சவால். 300 பேருக்கு உட்பட்ட ஒரு சிறிய கூட்டமா அந்த தீவுல ஷோம்பென் மக்கள் வாழறாங்க. அவங்களுக்காக நாம குரல் கொடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த தீவுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நமக்கும் தெரியாது. வளர்ச்சி வேணும் தான். ஆனா அந்த வளர்ச்சி பல லட்சம் வருஷமா நம்ம மண்ணை காத்துக்கிட்டு இருக்கிற பழங்குடிகளையும் இயற்கையையும் அழிச்சு வரக்கூடாதுன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து இதுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.